ஸ்லிப்பர் எல்லாம் வந்து பிஞ்சு பிஞ்சு போயிடும். நடந்து நடந்து பஸ் ஸ்டாப்லேருந்து இறங்கி அது பின்னு குத்தி அங்கங்கே நின்று குத்தி வீடு வரைக்கும் வந்துடுவேன். அது தைக்கிறது கூட காசு இருக்காது. அதெல்லாம் இருந்துச்சு. இப்போல்லாம் வந்து எப்படி இருக்குன்னா, ஓ அப்பா நம்மக்கிட்ட ஒரு 4 செருப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் ஒரே செருப்பு போடுற வயசு வந்துருச்சு. ஏன்னா கால் வலி அது இதுன்னு இருக்கிறதுனால. அப்போ அதெல்லாம் இல்லையே அப்படின்றது ஒன்று இருக்கும். அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம். எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஸ்லிப்பர் அப்படின்னு சொல்லிக்கலாம். இந்த மாதிரி வரிசையா சொல்லணும்னா எவ்வளோ இருக்கு? நிறைய இருக்கு. நிறைய அதெல்லாம் வந்து பாயிண்ட் அவுட். அந்த ரெண்டல் ப்ரெஷர் இருக்கும். இப்போ அகாடமிக் மட்டும் தான் ரெண்டல் ப்ரெஷர். ஸோ வாடகை வீடு. ஆமாம், வாடகை வீடு ப்ரெஷர் இருக்கும். அதுக்கப்புறமா வந்துட்டு இன்னர்ஸ் வந்து திரும்ப திரும்ப வந்து வாங்குறதுக்கெலாம் முடியாது. ஸோ நிறைய ரிப்பீட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதெல்லாம் வந்து ஒரு ட்ரபிளாக இருந்துச்சு அந்த பீரியடில். தயிர் சாதம் அது ஒரு பெரிய பிரச்சனை. என்னோடய ஸ்கூல் டேஸில் தயிர் சாப்பாடு தான் கட்டிட்டு போய் பழகின ஒரு ஆள். இப்போல்லாம் இஷ்டப்பட்டதை சாப்பிடும் போது அது டிஃப்ரெண்ட் ஃபீலு. அப்புறமா வந்து இந்த சாப்பாடில் இட்லியை வெறுத்த ஒரு ஆள் நான். இட்லி தான் டெய்லி கட்டி கொடுத்துருவாங்க. லஞ்சுக்கு இட்லி கல் மாதிரி இருக்கும், அந்த டப்பாவில் போட்டு பேக் பண்ணிட்டா. அதனால் இந்த மாதிரி சில விஷயமெல்லாம் சாப்பாடு மெயினாக ஹாப்பியாக சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அப்புறம் இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஓகே.